இப்போ இதில் லைட்டாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். சட்னி கூட அதிகம் தேவைப்படாதுங்க இதுக்கு. வெறும் இட்லி பொடி, நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம குழம்புக்கெலாம் பூண்டு மிளகாய் பொடி செய்வோம் பார்த்தீங்களா, அதுவே கூட இதுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் இட்லி பொடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை திருப்பிக்கலாம். ஸோ இட்லி பொடி வேணும்னா மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ சட்னி இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இட்லி பொடி தூவிட்டு அது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய். ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பும்போது அந்த இட்லி பொடியெல்லாம் அதிலே அந்த அடையிலே அப்சர்வ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த நல்லெண்ணெய் சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு பொடியெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு தடவை அடையை நல்லா